இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நாடு தழுவிய அளவிலான சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அறிவிப்பு வெளியிடாத மத்திய பாஜக அரசுக்கு கடும் கண்டனம். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரியில் பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டு சலுகைகளை புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும். விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் புதுச்சேரி கவர்னரை சந்தித்து கோரிக்கை மனு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவப்படம் தீ வைத்து எரிப்பு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் அண்ணாமலை குண்டர் தடுப்பு சட்டத்தில் தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் என அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். பிரத்யங்கரா காளி அவதார நாளான ஜென்மாஷ்டமி தினத்தில் மொரட்டாடி பிரத்யங்கரா காளிக்கு 108 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடிய பக்தர்கள். மிளகாய் வற்றல் யாகம் உள்ளிட்ட இடைவிடாமல் 10 மணி நேரம் நடைபெற்ற பூஜையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான நிகழ்வுகள். நாடு தழுவிய அளவிலான சாதி வாரி கணக்கெடுப்புக்கான அறிவிப்பை வெளியிடாத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் செபி அமைப்பின் தலைவர் மாதவி பொறிப்புச்சை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காங்கிரசார் பங்கேற்றனர். அதானி குழும முறைகேடு குறித்தும் செபி அமைப்பின் தலைவர் மாதவி பொறிப்புச் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரியும் அதானி குழும முறைகேடு குறித்தும் செபி அமைப்பின் தலைவர் மாதவி பொறிப்புச்சை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரியும் காலதாமதமின்றி நாடு தழுவிய அளவிலான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அறிவிப்பதை ஒன்றிய அரசு அறிவிக்க கோரியும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சுதேசிமில் அருகே புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 23 தொகுதிகளில் இருந்தும் சுமார் 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் மாநில கமிட்டி உறுப்பினர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி நிர்வாகிகள், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், பிசிசி உறுப்பினர்கள் என அனைத்து தரப்பினரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டு சலுகைகளை புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் புதுச்சேரி மாநில கவர்னர் கைலாசநாதனை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அம்மனுவில் புதுச்சேரியில் உள்ள பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் கல்வி, வேலைவாய்ப்பில் உள்ள இடஒதுக்கீட்டு சலுகைகளை புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை புதுச்சேரியில் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கவர்னர் மாளிகை வெளியே செய்தியாளர்களை சந்தித்து எம்பி ரவிக்குமார், புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்கள், பூர்வீக ஆதி திராவிடர்கள் என்ற பாகுபாடு இருப்பதால் கல்வி, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இல்லாமல் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும், எனவே பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து இடஒதுக்கீடு சலுகைகளையும் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்றும் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். ஜிப்மரில் வசதி இல்லாத காரணத்தினால் அண்டை மாவட்ட புற்றுநோய் உள்ளிட்ட உயர் வகை நோய்களுக்கு சிகிச்சை மறுக்கப்படுவதாகவும், அதனால் கவர்னர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கூடுதல் நிதி பெற வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்ததாகவும், மனுவை பெற்றுக் கொண்ட கவர்னர் கைலாசநாதன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக ரவிக்குமார் எம்பி தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற துணைநிலை ஆளுநரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சந்தித்து அவருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகள் தெரிவித்திருக்கிறோம். அவர் மிகுந்த திறமையான அதிகாரி என்று பெயரெடுத்தவர். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய நெருக்கமாக நீண்ட காலம் இருந்து பணியாற்றியவர். அவருடைய அந்த திறமை இந்த யூனியன் பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு பயன்படும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இன்றைக்கு நாங்கள் சந்தித்தது முக்கியமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிற பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனை தொடர்பானது. இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்களை உள்ளூர், வெளியூர் என்று பிரித்து வெளியூர்காரர்கள் என்று ஒரு சிலரை, குறிப்பாக ஒரு 7 விழுக்காடு மக்களை இடஒதுக்கீடே தராமல் புறக்கணித்து வருகிறார்கள். இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆரம்பித்தது. கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அநீதி களையப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே முறையீடு செய்யப்பட்ட போது 2014ஆம் ஆண்டில் இப்படி பாகுபாடு செய்வதற்கு யூனியன் பிரதேசத்துக்கு அதிகாரம் இல்லை,
அது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிற அரசாணைகள் அனைத்தையும் ரத்து செய்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் அரசும் சரி, என்ஆர் காங்கிரஸ் அரசும் சரி, உச்சநீதிமன்ற உத்தரவையே மதிக்காமல் தொடர்ந்தும் அதே விதமாக இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மறுத்து வருகிறார்கள். இதற்கிடையில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இதே பிரச்சனை எழுந்தபோது 2001ஆம் ஆண்டுக்கு முன்பு வந்தவர்கள் அனைவருக்கும் இடஒதுக்கீடு உண்டு, அவர்கள் அனைவரும் இங்கே இருப்பவர்களோடு சமமாக கருதப்படுவார்கள் என்று அவர்களுக்கு மட்டும் அந்த இடஒதுக்கீட்டு பயனை கொடுத்து வருகிறார்கள். அரசு வேலைவாய்ப்பை கூட அவர்கள் கேட்கவில்லை. கல்வியில் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னோம். நல்ல முடிவை ஆராய்ந்து எடுப்பதாக வாக்குறுதி நிச்சயம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றி விமர்சித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவப்படத்தை புதுச்சேரியில் அதிமுகவினர் தீயிட்டு கொளுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படும் அண்ணாமலையை தமிழக அரசு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடியாரை பற்றி தரக்குறைவாக பேசிய பாஜக தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுச்சேரி உப்பளம் தலைமை கழகம் இதழில் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்து எறிந்தும் தீயிட்டு கொளுத்தியும் கண்டன கோஷங்களை அதிமுகவினர் எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில கழக செயலாளர் அன்பழகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மலிவு விளம்பர அரசியலுக்காக வழக்கமாக நாவடக்கமின்றி பேசி வருவதை புதுச்சேரி அதிமுக வன்மையாக கண்டிப்பதாகவும், சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து கழகத்தில் கிளை கழக செயலாளராக அரசியலில் ஈடுபட்டு தனது 40 ஆண்டு கால கடின உழைப்பாலும் விசுவாசத்தாலும் கழக பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் உயர்நிலைக்கு வந்தவர் தங்களின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆவார் என்றும், அவரை பற்றி அவதூறாக பேச அண்ணாமலைக்கு எந்த அருகதையும் கிடையாது என காட்டமாக கூறினார். வாயை திறந்தாலே பொய்யும் புரட்டும் தவிர வேறு எதுவும் பேசாத அண்ணாமலை தனது பொய்ப்பேச்சுக்கு இந்த நாட்டு பிரதமரையும் துணைக்கு அழைத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடி பாராளுமன்ற தேர்தலில் வாரணாசி தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த போது அப்போதைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் செல்ல மறுத்ததாக குற்றச்சாட்டை கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி தமிழக பாஜக தலைவராக பதவியேற்ற அண்ணாமலைக்கு 2019ஆம் தேதி நடக்காத நிகழ்வை பற்றி பேசுகிறார். 2019ஆம் ஆண்டு இவர் அரசு அதிகாரியாக பணியில் இருந்தவர். அண்ணாமலை பேச்சு தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாகவும், மறைந்த ஒப்பற்ற தலைவர்களை பற்றியும் தற்போதைய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பற்றியும் தரம் தாழ்ந்து பேசுவதையே அண்ணாமலை வாடிக்கையாக கொண்டுள்ளார். ஒவ்வொரு முறையும் திட்டமிட்டு எதையாவது பேசி கலவரத்தை தூண்டும் இவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் புதுச்சேரி அரசு துறையில் 256 அமைச்சக உதவியாளர் பணிக்கு நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பணிக்கு பணியாளர்கள் தேர்வு நடத்தப்படவில்லை. தற்போது பொதுப்பிரிவிற்கு 30 வயதை உச்சவரம்பாக அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இதனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் படித்தவர்கள் இந்த தேர்வில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே பொதுப்பிரிவில் தற்போதுள்ள 30 வயது உச்சவரம்பை 5 ஆண்டு காலம் நீட்டிப்பு செய்து 35 வயதாக வயது உச்சவரம்பை அரசு அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக கூறினார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில கழக இணைச் செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, உழவர்கரை நகர கழக செயலாளர் சித்தானந்தம், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து குமுகாயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் வில்லியனூரில் நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மற்றும் களப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் பங்கேற்று களப்பணியை மேற்கொண்டனர். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் குமுகாயம் நண்பர்கள் வட்டம் வில்லியனூர் இணைந்து தீவிர டெங்கு ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியிலிருந்து நடத்தினர். இந்த பேரணியில் தலைமை மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், குமுகாயம் நண்பர்கள் வட்ட ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், அன்புள்ள ரஜினிகாந்த் நற்பணி மன்ற தலைவர் ரஜினி முருகன், பாகூர் லைன் சங்க செயலாளர் விஜயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார், மரிய ஜோசப், களப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள், ராக் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டு அப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொண்டனர். வீடுகளை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், பானை, உடல், தேங்காய் குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டின் உரிமையாளர்களை வைத்து அப்புறப்படுத்தினர்.
மேலும் தேங்காய் மட்டைகளை நிமிர்த்தி வைக்காமல் நீர் தேங்காமல் கவிழ்த்தி அடுக்கி வைக்கவும், தேவையுள்ள தண்ணீர் பானையை மூடி வைக்கவும், தேவையற்ற பானைகளை கவிழ்த்து வைக்கவும், தேவையற்ற பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தவும், தேவையற்ற டயர்களை தவிர்க்கவும், மேலும் தேவையெனில் ஓட்டை போட்டு மழை தண்ணீர் தேங்காமல் தடுக்கவும், தண்ணீர் தொட்டியை கொசு புகாமல் மூடி வைக்கவும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பொதுமக்களுக்கு டெங்கு கொசுக்கள் பரவாமல் தடுக்கும் வழிமுறைகள், டெங்கு நோயின் அறிகுறி பற்றியும் எடுத்துரைத்து டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் அவர்கள் வழங்கினர். வில்லியனூர் இம்மாக்குலேட் பள்ளி மாணவிகளுக்கு அரசால் வழங்கப்படும் இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கிகளை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழங்கினார். வில்லியனூரில் இயங்கி வரும் இம்மாக்குலேட் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு இலவச ரெயின்கோட் மற்றும் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாணவிகளுக்கு அரசின் இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆலிஸ் மேரி, ஆசிரியர் ரீட்டா மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவைத் தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், சபரி, ராஜு, KVR ஏழுமலை, மிலிட்டரி முருகன், வெங்கடேசன், பவித்ரன், கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான MSP மழலையர் பள்ளியின் சார்பில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி விழாவில் ஏராளமான மழலையர்கள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிந்து வந்திருந்தது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMB பள்ளியில் கோகுலாஷ்டமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாஜலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் முதல்வர் அனிதா வரவேற்றார். நிகழ்ச்சியில் அனைத்து வகுப்புகளிலிருந்து மாணவர்கள் கிருஷ்ணனை போலவும் ராதையை போலவும் மிக தத்ரூபமான ஆடை அலங்கார ஒப்பனையோடும் வந்திருந்தனர். சிறப்பு அலங்காரத்துடன் பல வண்ண மலர்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்த கிருஷ்ணர் சிலையின் முன்பாக நின்று குழந்தைகள் புல்லாங்குழல் இசைத்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக ராதே கிருஷ்ணா நடனம் மற்றும் கோலாட்ட நடனம் இருந்தது. இது காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. மாணவர்கள் கிருஷ்ணரின் பிறப்பையும் அவரின் திருநாம சிறப்பையும் பாடல்களாக பாடி வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவாக முறுக்கு, சீடை போன்ற பல வகையான பலகாரங்களை படையலுக்கு வைத்து கிருஷ்ணருக்கு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். பிரத்யங்கரா காளியின் அவதார தினமான ஜென்மாஷ்டமி தினத்தன்று புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா காளி கோவிலில் 108 கிலோ கேக்கை வெட்டி ஏராளமான பக்தர்கள் அவதார தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 108 கிலோ மிளகாய் வற்றல் யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது. இங்கு மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி மற்றும் அமாவாசை தினங்களில் சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் ஜென்மாஷ்டமி தினத்தில் பிரத்யங்கரா காளி அவதரித்த நாள் என்பதால் அன்றைய தினம் நடைபெறும் அஷ்டமி வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற ஜென்மாஷ்டமி காளி அவதார திருநாளில் 108 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பிரத்யங்கரா காளிக்கு ஜெய் என கோஷங்கள் முழங்க கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பைரவ பலி பூஜை மற்றும் குருதி பூஜை நடைபெற்றது. குருதி பூஜை மொரட்டாண்டி பிரத்யங்கரா காளி கோவிலில் சைவ வழிபாடு என்பதால் வாழை மரத்தை உயிராக பாவித்து குங்குமத்தை ரத்தமாக கொண்டு அபிஷேகம் செய்து வாழை மரம் பலியிடப்படும். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான அஷ்டமி மிளகாய் வற்றல் யாகம் நடைபெற்றது. இதில் 108 கிலோ காய்ந்த மிளகாய் உள்ளிட்ட பல்வேறு யாக பொருட்களை கொண்டு யாகம் நடத்தப்பட்டது. மாலை 7 மணிக்கு துவங்கிய பூஜைகள் மற்றும் யாகம் விடியற்காலை 5 மணி வரை இடைவிடாமல் 10 மணி நேரம் நடைபெற்றது. இறுதியாக பூஜை மற்றும் யாகம் செய்யப்பட்ட கலச நீர் கொண்டு காளிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மணவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதியில் குளம் மற்றும் வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பில் மணவடி தொகுதி பூரணாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 3,83,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் குளம் முதல் ஒப்பனாறு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில்
புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு படிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், பாஜக முன்னாள் தலைவர் லட்சுமிகாந்தன், கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி விழாவில் ஏராளமான மழலையர்கள் கிருஷ்ணர், ராதை போன்று வேடமணிந்து வந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கிருஷ்ணனின் பிறந்த நாளான கோகுலாஷ்டமி தினத்தன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கிருஷ்ண ஜெயந்தியானது மழலை குழந்தைகளை கொண்டு வண்ணமயமாக பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்படும் பண்டிகையாகும். எல்கேஜி, யுகேஜி முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவ மழலைகள் அனைவரும் கிருஷ்ணராகவும் ராதையாகவும் ஒப்பனை செய்து கொண்டு பள்ளிக்கு தம் பெற்றோர்களுடன் வருகை தந்தனர். பாரம்பரிய முறையில் அவர்கள் சிறு பாதங்கள் வரையப்பட்ட வழித்தடம் வழியாக விழா மேடைக்கு வரவேற்கப்பட்டனர். விழாவுக்கு பள்ளியின் தாளாளர் ராமசிவராஜன் தலைமை தாங்கினார். பள்ளியின் நிறுவனர் திருமதி அஞ்சலாட்சி சிவராஜன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மழலை வகுப்புகளின் பொறுப்பாசிரியை திருமதி திவ்யா அனைவரையும் வரவேற்று பேசினார். மேடையில் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணரின் திருவுருவப்படத்திற்கு பல்வேறு பட்சணங்கள் வைக்கப்பட்டு விளக்கேற்றி பூஜை செய்யப்பட்டது. கிருஷ்ணர்கள், ராதைகள் அனைவரும் மேடையில் அமர்த்தி அவர்களுக்கும் தீபாரத்தியுடன் பூஜை செய்யப்பட்டது. மழலைகள் மாறு வேடத்தில் பேசியும் கிருஷ்ணர் லீலைகளை நடத்தியும் கிருஷ்ண கான பாடல்களுக்கு நடனமாடியும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மழலை வகுப்பு மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள் அனைவரும் வருகை வந்து குழந்தைகளை பாராட்டி விழாவினை சிறப்பித்தனர். பள்ளி முதல்வர் சாந்தி நிறைவாக நன்றி கூறினார். விழாவின் ஒரு பகுதியாக மழலையர்களின் உரியடி நடைபெற்றது. குழந்தைகளுக்கு சீடை, சர்க்கரை பொங்கல், முறுக்கு, அதிரசம், வெண்ணெய், தட்டை போன்ற பட்சணங்கள் வழங்கப்பட்டன. பெற்றோர்கள் தத்தம் குழந்தைகளுடன் நிழற்படம் எடுத்து மகிழ்ந்தனர். விழாவில் மழலை நிகழ்வு அனைத்தையும் ஆசிரியர்கள் லட்சுமி, பூவிழி, வர்ஷா, திவ்யா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகுணா, விஜயலட்சுமி, வேணு, இளவரசி, மோகன் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவினை கண்டுகளித்த பெற்றோர்கள் குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் வெகுவாக பாராட்டினர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.